நீங்கள் உங்கள் பேர்லயே கூல் என்ற ஒரு அடையாளத்தோடு வந்திருக்கிறீர்கள், சுஜி கூலன். ஆனால் உங்கள் வார்த்தை பிரயோகங்கள் மிகவும் சூடாகவும் பொட்டாகவும் வன்மமாகவும் இருக்கின்றது. ஏன் அப்படி? ஒரு பெரிய ஒரு அரசியல் உண்டு. பிகினிங் எனக்கு தெரியாது. நான் ஒரு டியூஷன் எழுதினாலும் உட்கார்ந்து அழுகிற ஒரு ஆள். நாடுகளில் உள்ள சுவிஸ் போன்ற நாடுகளில் உள்ள 40 வயதுக்கு மேற்பட்ட முதிர்ந்த ஆண்கள் அங்குள்ள போராளி பெண்களை அல்லது இளம் பெண்களை குறிவைத்து காதல் வலையை விரித்திருக்கிறேன்னு சொல்றீங்க. குழந்தைய 50 வயசு 60 வயசு மதிக்கத்தக்க ஆண்களோட செக்ஸுவல் ரீதியா எடிட்டிங் பண்ணி போடுறாங்க, பெண்களை போடுறாங்க, என்ன கூட போட்டிருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு என்னை அடிச்சு அடுத்த நாள் அப்லோட் பண்ணப்பட்டது அது போட்டோ. ஆனால் இதுல ஒரு ஷாக்கிங் ஆனது என்னென்ன, அதிர்ச்சி ஆனது என்னென்னால், இது எல்லாத்தையும் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை வைத்துக் கொண்டு இவர்கள் செய்யறது ஒரு அதிர்ச்சியான விஷயமா கனவேருக்கு தெரியும். பிரபாகரனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவர் தமிழீழமா கேட்ட அந்த பகுதியில் அவர் ஒரு ஈழமா ஒரு நாடை உருவாக்கி நடத்தியிருந்தார். அவர் இருக்க வரைக்கும் அவ்வளவு பாதுகாப்பு இருந்துச்சு. அவருடைய விஷயங்களை பார்த்து நான் வியந்து, உண்மையா சொல்ல போனா என்னுடைய லவ் உண்டு தான் நான் சொல்லுவேன். என்னுடைய இதயம் கவர்ந்த ஒரு ஆண் மகன். பெண்களுடைய ஆசையை மையமாக வைத்து வலியை விரித்து அவர்களை இதுல வீழ்த்தி சமூக சீரழிவுக்குள் புலம்பெயர்ந்த ஈழத்தமிழ் ஆண்கள் தள்ளுகிறார்கள். தேசிய தலைவர் திரு மேதகு பிரபாகரனுடைய 2 வெப்பன்ஸ் வச்சு டிபிஏ தான் இந்த தூசணமான வார்த்தைகள், பெண்கள் பாலியல் பண்றது, வீடியோஸ் எல்லாம் எடுத்து ஷேர் பண்ணி பிளாக்மெயில் ஒரு இது நடத்தி கொண்டு இருக்கிறார். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுடைய பிள்ளைகள் என்று சொல்றார்கள் அல்லது அவரை பின்பற்ற என்று சொல்லுகின்ற நிக்சன், பாலமுரளி போன்றவர்கள் இந்த பெண்களை நிர்வாணமாக்கி போடுற வீடியோக்களை சமூக வலைத்தளங்களை ஏற்றி இருக்கீங்க சொல்றீங்க. என் கண்ணுல இருந்து ஒரு துளி கண்ணீர் வரல. அன்னைக்கு அடிக்கும் பொழுதும் கூட நான் அந்த இடத்துல இசைப்பிரியா அவங்களுடைய அந்த அவமான ஒரு கான்செப்ட் என் மைண்டுக்குள்ள பிக்ஸ் ஆகுது. இப்படித்தானே இத்தனை ஆம்பளைங்க இருந்து அவங்களை இப்படி பண்ணினக்குள்ள இப்படி நின்னாங்க தெரியா. பிரபாகரனுடைய மகளான்னு கேட்டு ஐயோ நான் இல்லைன்னு அந்த வார்த்தை. ஏன்னா எந்த ஒரு இடத்துல ஒரு மனுஷனுக்கு ஒரு பெரிய வியாபாரமாக ஈழத்தமிழ் ஆண்களால மேற்கொள்ளப்படுது. என்னுடைய குழந்தையோட போட்டோ போட்டு 9 வயசுல எடுத்த மகளோட போட்டோ போட்டு சுஜுகூல் வேணா இவளுடைய மகளை டேஷ் பண்ணுறவங்க வந்து பண்ணுங்கன்னு டிபி போட்டு ஒரு லைவ் பண்ண 1,50,000 அந்த லைவ் இந்த டிபியை போட்டா அட்லீஸ்ட் 100 பேருக்கு மேலேயாவது போவாங்க. அப்படி ஒரு இருந்த ஒருத்தரை என்னை இப்படி தமிழ் மக்களுக்கு இடையில கொண்டு போயிட்டு இப்படி எனக்கு பண்ணினது எனக்கு ஒரு பெரிய ஒரு வேதனை. ஏன்னா நான் ஒரு நேசித்த உயிர்கள், நேசித்த மக்கள், தமிழீழ மக்கள். எனக்கு அது நான் இன்னும் வரைக்கும் அழையில்லைன்னா அந்த சம்பவத்துக்கு நான் கல்லு மாதிரி இருந்துட்டு இருக்கிறேன். வணக்கம் தேசன் நேயர்களே, வளமை போல்க இன்றைக்கு மற்றொரு முக்கிய விருந்தினரோடு சந்திக்கின்றோம். இவர் மிகவும் நன்கு அறியப்பட்டவர், சுஜி கூல் என்று அறியப்பட்ட சுரேஷ் ஜூலியட். அண்மையில் நடந்த சம்பவங்கள் ஊடாக சமூக வலைத்தளங்களில் பிரபல்யமாக பேசப்பட்டவர். அந்த சம்பவம் தொடர்பில் பல்வேறு விவாதங்களும் வாக்குவாதங்களும் இடம்பெற்றிருக்கின்றது. இது தொடர்பில் நாங்கள் நேரடியாக அவரையே அணுகி அந்த பிரச்சனையின் பின்னணி தொடர்பாகவும் வந்த விமர்சனங்கள் தொடர்பாகவும் கேட்டு அறிய இருக்கின்றோம். வணக்கம் சுஜி கூல். வணக்கம் அண்ணா. நீங்கள் உங்கள் பேர்லயே கூல் என்ற ஒரு அடையாளத்தோடு வந்திருக்கிறீர்கள், சுஜி கூல் என்று. ஆனால் உங்கள் வார்த்தை பிரயோகங்கள் மிகவும் சூடாகவும் பொட்டாகவும் வன்மமாகவும் இருக்கின்றது. ஏன் அப்படி என்று சொன்னா எந்த இடத்துல அந்த மாதிரி பிரயோகிக்கப்பட்டது என்ன என்று சொல்லி நீங்க கேட்டீங்க என்று சொன்னா, இல்ல பொதுவாகவே உங்களோட வார்த்தை பிரயோகங்கள் இந்த சமூக வலைத்தளங்கள்ல சற்று வன்மமாக இருக்கின்றது. தகாத வார்த்தைகளும் கூடுதலாக பேசப்படுகிறது, பயன்படுத்துறீங்க. அது ஏன்? அத்தனை ஈழத்தமிழனுக்கு தான்டா சொல்றேன், தேவடியாளுக்கு பிறந்தவனுங்க நீங்க எல்லாம். அது காரணம் என்னன்னு சொன்னா, நான் கடந்த டிக்டாக் வலைத்தளம் மியூசிக்கல்ல இருந்து நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். 2017ஆம் ஆண்டுல ஆன் வாய்ஸ் தான் போட்டு கொண்டிருந்தது. பெண்களை குறிச்சு கூட நான் பெண்களுக்காக ஒரு ஸ்டாண்ட் பண்ற ஒரு பர்சன். அதாவது எல்லாமே எல்லா விதத்திலயும் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுறாங்க, சின்ன குழந்தையில இருந்து திருமணமாகி வயோதிபர் வரை. சோ எப்பவும் ஆன் வாய்ஸ் கொடுக்கப்பட்டுட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு கடந்த 3 வருடங்கள் அதாவது டிக்டாக் லைவ் பயணம் அது தொடங்கி தமிழீழத்து புலம்பெயர் மக்கள் நாங்க எல்லாம் கோவிடுக்கு உள்ளாக்கப்பட்ட நேரம் எல்லாரும் உறவுகளை அழகா ட்ரால் பண்ணோம். சுஜிகூல்னா பிடிக்காதவங்க இல்ல யாருமே, சின்ன குழந்தையில இருந்து. சோ அப்படி இருக்கும் பொழுது இந்த வலைத்தளத்துக்குள்ள அதாவது இந்த வலைத்தளத்தை பொறுத்த வரைக்கும் டிபேட்
பாட்டுகள், அரசியல் கதைக்கிறது நான் தான் கொண்டு வந்தது. அதை பயணிச்சு கொண்டு வரும்போது கடந்த ஒரு வருடத்துக்கு முதல்ல ஒரு தமிழீழத்தை, அதாவது ஈழத்துல இருக்கும் தமிழீழ பகுதியை சேர்ந்த ஒரு பெண் ஒருத்தர் வந்து குறிச்சி, அதாவது அப்பலோ ஷர்மி என்று சொல்லி ஒரு காதல் விவகாரம் உங்களுக்கே தெரியும் வந்து இந்த டிக்டாக் முழுதும் பரவி இருந்தது. ஒரு 60 வயது உட்பட்ட அப்போலோ என்பவர் தமிழீழத்தை பகுதியை பிறப்பிடமாகவும் சுவிச வதிப்பிடமாகவும் அவங்க 2 பேருடைய காதல் விவகாரத்துக்கு நான் உள் நுழைஞ்சேன். அதாவது உதவி கேட்க பட்சத்துல அந்த பெண்ணுக்காக ஸ்டாண்ட் பண்ணினேன். அது நிமித்தம் ஏற்பட்ட பிரச்சனை. நீங்க ஒவ்வொரு கொஸ்டின் பண்ணுங்க, நான் ஒரு ஸ்டெப் பை அந்த காதல் பிரச்சனை என்ன? அவர் என்ன வயது வேறுபாடு இருந்ததா? என்ன பிரச்சனை அதுல வந்தது? யுத்தத்துக்கு பிறகு திரு பிரபாகரன், மேதகு பிரபாகரனுடைய மறைவுக்கு பின்பு யுத்தம் முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு ஈழத்துல இருக்கும் தமிழீழ பகுதியில இருக்கிற பெண்கள் எஸ்பெஷலா வந்து சுகபோக வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டது நிமித்தம் புலம்பெயர் தேசத்துல இருக்கும் ஆண்கள், அதாவது 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள்ல கூடுதலா எடுக்கக்கூடிய கணக்கீடு 40 இயர்ஸ்க்கு மேற்பட்டவர்கள், அவங்கள வந்து குறி வச்சு காதல் என்ற போர்வையில பணப்பறிப்புதல்கள் செய்யப்பட்டு வந்தது. அதாவது வெளிநாடுகளில் உள்ள சுவிஸ் போன்ற நாடுகளில் உள்ள 40 வயதுக்கு மேற்பட்ட முதிர்ந்த ஆண்கள் அங்குள்ள போராளி பெண்களை அல்லது இளம் பெண்களை குறிவைத்து காதல் வேலையை விரித்திருக்கிறேன்னு சொல்றீங்க. அதுக்கும் நீங்கள் சொல்றவாறு இந்த பிரச்சனைக்கும் என்ன தொடர்பு? அதாவது அந்த ப்ராப்ளம் இந்த டிக்டாக் வலைதளத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் இதுல ஆளணும் என்று சொல்லி தான் ஒரு இப்ப நாட்டு ஆள்ற மாதிரி இந்த டிக்டாக் வந்து தன்னுடைய கண்ட்ரோல், அதாவது அவங்க பேசுற தூசண வார்த்தைகள் பெண்களை தாக்கி பல இடத்திலையும் வந்து அந்த வார்த்தைகளை இஃப் யூ பெர்மிஷன் ஐ கேன் சே, என்ன அந்த வார்த்தை சொல்றதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. அதை நாங்கள் இதுல தவித்துக் கொள்வோம். நீங்க என்ன சொல்றீங்கன்றது எங்களுக்கு விளங்குது. அதாவது இவ்வாறான மோசமான வார்த்தை பிரயோகங்களை நான் கேட்டிருக்கிறேன், சமூக வலைத்தளங்கள்ல கேட்டிருக்கிறோம், பரவலும் அறிஞ்சிருக்கிறாங்க. குறிப்பாக ஈழத்தமிழ் ஆண்கள் மத்தியில இந்த வார்த்தை பிரயோகங்கள் மிக மோசமாக இருக்குது. அது மிகவும் சகஜமாகவும் பயன்படுத்தப்படுகிறது. கேள்வி என்னென்றால் அவர்கள் பயன்படுத்துற அதே மோசமான வார்த்தைகளை ஏன் நீங்களும் பேசுறீங்க? அதாவது நான் பேசுறேன்னா ஒரு 4 வார்த்தை தான் மிஞ்சி எனக்கு தெரியும் பேசுறதுக்கு. சோ அதாவது பெண்களின் உறுப்பை பத்தி பேசும் பொழுது பெண்களின் உறுப்பு வந்து ஆபாசமும் கிடையாது, அசிங்கமும் கிடையாது. ஏன்னா கடந்த காலங்கள்ல வந்து பெண்கள்ன்றது வந்து முடக்கப்பட்டு வாழ்ந்து வந்த சமுதாயம். இப்போ ஒரு உள்ளுடுப்பு கூட தெரிய ஒரு விலங்கு உடுக்க மாட்டோம், இப்படி இழுத்து போட்டுக்கொள்ளும், அப்படி இருந்த ஒரு ஆள் தான் நானும். அதுக்கு பிறகு ஒரு உள்ளுடுப்ப உள்ளாடைகளை கழுவி கூட நாங்க வெளியில காய போட மாட்டோம், மறைச்சுதான் போடுவோம். என்று சொன்னா பப்ளிக் வீடுகள், அடுத்த வீடு அலசு வீட்டு இருக்கிறதுனால வீட்டுல ஆண் சகோதரங்கள் இருப்பாங்க, அது நிமித்தம் வந்து அந்த ஆடைகளை கூட நாங்க மறைச்சுதான் பாவிச்சு வந்தது. இப்ப இருக்கிற காலநிலையில வந்து நாங்கள் கடைகளுக்கு ஷாப்பிங் போறோம், நாலிமீட் போறோம், ஃபேஷன் பாக்னு இலங்கையில எடுத்தாலும் சரி வெளிநாட்டுகள் எடுத்தாலும் உள்ளாடைகள் விற்பனை துறையில ஆண்கள் தான் அதுல இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போயிட்டு நாங்க வாங்குறோம். அதுல வந்து ஒரு என்ன அதுல ஒரு தரம் தாழ்ந்த வார்த்தை இருக்குன்னு எனக்கு புரியல. இது ஒரு கருத்தியல் ரீதியான வாதம், நீங்கள் வைக்கின்ற வாதம் மிகுந்த கருத்தியல் ரீதியான வாதம். இப்ப ஆண்கள் ஒரு வார்த்தைகளை கையாளுகின்ற போது, அதை ஆளுகின்ற போது, அதை பயன்படுத்தி பெண்களை ஒடுக்குகின்ற போது பெண்கள் அதை ஏன் பயன்படுத்த கூடாது என்றது உங்களுடைய வாதமா இருக்கு, அப்படியா? பயன்படுத்த கூடாது இல்ல, அதுக்கான விளக்கத்தை கொடுத்தேன். அப்படி கொடுக்கக்குள்ளதான் நீங்கள் அந்த வார்த்தை பிரயோகங்களை நீங்களும் பயன்படுத்துறீங்க. என்ன எப்பவுமே வந்து ஒரு லைவ் நடத்தும் பொழுது இப்ப நாங்க வாரோம், என்னைய அன்நோன் பர்சன் யாருன்னே தெரியல. சோ நாங்க ஒரு சகஜமா எல்லாருமே மன ரீதியால இந்த உலகத்துல பாதிக்கப்பட்டுதான் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் டிப்ரெஷன் இருக்கு, டென்ஷன் இருக்கு, பிரச்சனை, கவலை எல்லாமே இருக்கு. அதெல்லாம் ஒரு மாஸ்க போட்டு மனசை மறைச்சு கண்களுக்கு மாஸ்க போட்டுட்டு வெளிப்படையா எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அது உண்மை. பெரும்பாலும் ஆண்களின் வந்து எதுவும் ஷேர் பண்ணி கொள்ள மாட்டாங்க நண்பன் கிட்ட கூட. ஆனா பெண்கள் ஒரு கண்ணீரோட சரி, அழுது சரி, கோபத்தை காட்டி சரி அதை வெளிப்படுத்துவோம். அப்படி ஒரு பயணத்துல எனக்கு எல்லாருமே என்ன பிடிச்ச ஒரு பர்சனா தான் இந்த வலைத்தளத்துல வந்தது. நிறைய ஆண்கள் என்கிட்ட கவுன்சிலிங் நான் கொடுத்துருக்கேன் போன்ல. அடுத்தது என்னுடைய சோசியல் சர்வீஸ். நான் சின்ன வயசுல இருந்தே ஒரு ஹெல்பிங் மைண்ட் செட் உள்ள ஒரு ஆள் வந்து என்னத்தை கேட்டாலும் சாப்பிட்டு ஓகே எனக்கு இந்த பசியை தாங்க முடியும்னு தூக்கி கொடுக்குற ஒரு பர்சன். இந்த வலைத்தளத்துல ஒரு 2 இயர்ஸ் பேக்ல ஒரு வீடு கட்டி கொடுத்தோம். அகத்துல இருக்கிற போராளி குடும்பங்களுக்கு உதவி செய்யறதுதான் என்னுடைய பெரிய அச்சீவ்மெண்டா இருந்தது.
அதுக்கு காரணம் அவங்கள நான் நேசிச்சனால. இல்லைன்னா கொழும்புல பிறந்து வளர்ந்த நான் வந்து எங்க இருக்குன்னு தமிழிலுமே தெரியாத ஒரு பகுதிக்குள்ள இருக்கிற மக்களுடைய துயரத்துக்குள்ள எனக்கு இன்வால்வ் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப கூட நான் அந்த அவசியம் இல்லைன்னு சொல்றதை கூட கட் பண்ணி போடலாம். தமிழீழத்து மக்களுக்கு கூட அவசியம் இல்லை. அந்த மாதிரி அந்த பகுதிகளை கண்கொத்தி பாம்பு மாதிரி நாள் கணக்கு இருந்து என்னுடைய லைவ் பெரும்பாலும் இரவு 10 மணிக்கு போட்டா விடிய வரைக்கும் போகும். ஏன்னா சலிக்காம இருந்து கேட்பாங்க லைவ். நிச்சயமா என்ன கிட்டத்தட்ட 30,000 பேர் உங்களுடைய சமூக வலைத்தளத்தை பின்தொடர்ந்து இருக்கிறார்கள், பின்பற்றி இருக்கிறார்கள். நீங்கள் பல்வேறு விடயங்களையும் செய்திருக்கின்றீர்கள். அது அறியக்கூடியதாக இருக்குது. இந்த விஷயம் எப்படி இப்ப நீங்கள் ஆரம்பத்திலே இருந்து 2017 இருந்தே இவ்வாறான வார்த்தை பிரயோகங்களை, அதாவது கடினமான அல்லது மோசமான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி வாரீங்களா, அல்லது இது அண்மை காலமாகத்தான் இது நடக்குதா? அண்மையா ஐ திங்க் அந்த வீடியோ அப்லோட் ஆக்கப்பட்டுச்சு அந்த ஒரு 1 day 2 days பிஃபோர் அது வந்து ஹெவியா வந்து ஒரு இதை பண்ணிருக்கிறாங்க. அவங்க தொடர்ந்து லைவ்ல ஃபுல்லாவே வந்து கொடுக்கும் பொழுது நான் நிதானமா தான் கொடுத்த வார்த்தை. அதாவது உங்களுக்கு வேணும்னா இப்ப இல்ல, நீங்க 1000 தடவை கேட்டாலும் நான் ஒரே மாதிரி பேசுவேன். ஏன்னா பொய் சொல்றவங்க தான் ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சிருக்கணும். உண்மை பேசுறவங்க ஞாபகத்துல வச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உண்மைதான். சூரியன் கிழக்குல உதிச்சு மேற்குல தான் மறையும்ன்றது சத்தியம். அதை மாற்ற முடியாது. இந்த சமூக வலைத்தளங்கள்ல உங்களை பின்தொடர்ந்த சில ஆண்கள் இவ்வாறான வார்த்தை பிரயோகங்களை உங்கள் மீது பிரயோகிக்கின்ற போது அதுக்கு அதை தடுக்கிறதுக்கு அல்லது அதுக்கு ஒரு சவாலாகத்தான் நீங்கள் அந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டி வந்ததா? உண்மை அதுதான். ஏன்னா பெரும்பாலும் எனக்கு குறைவு, எனக்கு வந்து லேசில எழுத மாட்டாங்க. மத்த பெண்களை வந்து அவங்களுடைய போட்டோஸ போட்டு குடும்ப போட்டோஸ், ஒரு பிறந்த குழந்தைக்கு ஆர்ஐபி அடிக்கிறாங்க, ரெஸ்ட் இன் பீஸ். பச்சை குழந்தைய 50 வயசு 60 வயசு மதிக்கத்தக்க ஆண்களோட செக்ஸுவல் ரீதியா எடிட்டிங் பண்ணி போடுறாங்க, பெண்களை போடுறாங்க, என்ன கூட போட்டிருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு என்னை அடிச்சு அடுத்த நாள் அப்லோட் பண்ணப்பட்டது அந்த போட்டோ. இவ்வாறான சம்பவங்கள் மிக தொகையான அளவில் நடக்குது. அப்ப இந்த சமூகம் வந்து இப்ப இந்த சமூகத்தை பற்றின உங்களோட பார்வை என்ன? எனக்கு சொல்ல போனா எனக்கு நான் வியந்து பாக்குறேன். எனக்கு அதிசயமா இருக்கு. நானும் கொழம்புல பிறந்து வளர்ந்தவ. நான் எவ்வளவு ஆண்களையும் கடந்து வந்து நான் வந்து ஸ்போர்ட்ஸ் பண்ணும் பொழுது கூட, நான் கராட்டி பண்ணும் பொழுது கூட ஆண்களோட சரிசமமா நின்னு இதாகிறேன். சோ இந்த மாதிரி வார்த்தைகள், இந்த மாதிரி செயல்பாடு நான் நேச்சுரலா கண்டது கிடையாது. இங்க வந்ததுக்கு பிறகு நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்குள்ள இருந்தேன். அதாவது என்ன தாக்குன அந்த நபர் இருக்கிறான், என்னுடைய அம்மா வேசியான்னு பல இடங்களை கேட்டார் தானே, அந்த நபர் நடத்துற ஒரு பெரிய சர்க்கிள், அப்படி பல பேருடைய சர்க்கிளை நான் வெளியே கொண்டு வந்தேன். அந்த நபர் சிஎம் கேங் என்று சொல்லி பதிவு கொடுத்த நிக்சன் என்றவர், சிஎம் கழுகு வேட்டைன்னு அவங்க ஒரு டிபியை உருவாக்கி அத அவங்கள இந்த டிக்டாக் வலைத்துக்குள்ள அவங்கள ஐடென்டிபிகேஷன், அவங்க ஃபேமஸ் ஆகணும். அதாவது வன்முறை ரீதியா தன்னுடைய தூசண வார்த்தைகள் பேசுனா இவங்க அங்க கிங், இந்த மாதிரி ஒரு உருவத்தை வந்து பிம்பத்தை கொண்டு வந்து சேர்த்து இந்த வலைத்தளத்துல வர பெண்களை வந்து கண்ட்ரோலுக்கு எடுக்கிறது. சோ அதுல நான் விதிவிலக்கா ஆப்போசிட்டா இருந்துட்டேன். என்னுடைய லைவ்ல ஒரு ஆண்கள் வந்து தூசணம் பேச மாட்டாங்க. அவங்க பேசிக்கொண்டு இருந்தா கூட சுஜு அக்கா வந்துட்டாங்கன்னு டாபிக்க மாத்தி என் கூட சந்தோஷமா பேசிட்டு நான் போன மறுக்கைக்கு தான் பேசுவாங்க. அப்படி ஒரு நபரா தான் இந்த வலைத்தளத்துல இருந்தது எப்பவுமே. நிக்சன் என்றவர் எப்ப உங்களோட வலைத்தளத்துக்குள்ள வார அவர் வந்து சிஎம் வந்து கடந்த ஒரு 3 years எங்க கூட இருக்கிறாரு. இந்த கோவிட் காலத்துல இருந்து பெருசா இல்ல, ஒரு 2 years வருவாங்க போவாங்க, மேல கெஸ்டுக்கு எல்லாம் வரமாட்டாங்க. அடுத்தவங்களுடைய பிரச்சனையை என்னுடைய லைவுக்கு வருது சொன்னா எங்கேயும் நியாயம் கிடைக்காது. என்கிட்ட வந்துட்டா நான் வந்து அந்த பிரச்சனையை வந்து பெருசாக விடாம அதை அங்கனிக்கே முடிச்சுட்டு இதோட போயிருங்க, இல்ல வாட்ஸ்அப் கொண்டு போயிட்டு பேசுங்க. இதுக்குள்ள வேண்டாம், இதுக்குள்ள சந்தோஷமா சிரிச்சு ஒரு 4 பேருக்கு உதவி செய்ய முடிஞ்சா அதுக்காக இதை யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் உண்மை. ஆனா இது பெரும்பாலும் வந்து இப்படியான ஒரு எதிர்மறையான விளைவைத்தான் ஏற்படுத்துது, ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தானே கொடுக்குது. அதாவது இப்படித்தானே சார், இவங்க வந்து இந்த குரூப் என்ன சொல்ல வேணும்னு சொன்னா, ஸ்பெஷலா இவங்க அந்த கழுகு வேட்டைன்னு ஒரு டிபி அடிச்சு அந்த கழுகு வேட்டை இந்த டிபிக்குள்ள தேசிய தலைவர் திரு மேதகு பிரபாகரனுடைய 2 வெப்பன்ஸ் வச்சு டிபியை தான் வச்சு கொண்டு தான் இந்த தூசணமான வார்த்தைகள், பெண்கள் பாலியல் பண்றது, வீடியோஸ் எல்லாம் எடுத்து ஷேர் பண்ணி பிளாக்மெயில் ஒரு இது நடத்தி கொண்டு இருக்கிறார். நீங்க முதல்ல சொன்னீங்க சிஎம் குரூப் சொல்லி, நிக்சனுடைய குரூப் பண்ணி இதார் கழுகு வேட்டைன்றது. அதுதான் சிஎம் கழுகு வேட்டை இருந்தது. என்ன தாக்குதலுக்கு பிறகு ஒரு ஆடியோ ஒன்று கொடுத்திருக்காரு, இந்தியாவை சேர்ந்த ஒரு யூடியூபர் மோஸ்ட் பாப்புலர் ஒருத்தருக்கு, சிஎம் கழுகு வேட்டை கேங் என்று.
அதாவது ஒரு பெண்ணை தாக்குனதுக்கு பிறகு திரு மேதகு பிரபாகரனுடைய பின்னணியில இருந்து தாக்குனதுக்கு பிறகு தாங்கள் தமிழ் ஈழத்து பெண்களையும் தமிழ் ஈழத்து மக்களையும் பிரபாகரனையும் பேசினா இப்படித்தான் நாங்க பண்ணுவோம், நாங்க பிரபாகருடைய குழந்தைகள். இது வந்து இதை செய்யறதுக்கு தலைமை தாங்கிறது நிக்சன், பிரான்ஸ்ல இருக்கிற நிக்சன் என்றவரா? நிக்சன் அவரோட சேர்ந்து ஒரு குரூப்பே இருக்குது, என்ன தாக்குன முரளி உட்பட. இப்ப உங்களை தாக்குறதுக்கு முதலே இவர்கள் இந்த கழுகு வேட்டை ஒன்று குரூப்பை உருவாக்கி அதுல தூசணம் எல்லாம் பேசி பதிவு போட்டுக்கிறாங்களா? ஆமா ஆமா. என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் கழுகு வேட்டை சிஎம் கேங் லீடர் பேசுறேன். இந்த 2 நாளா வந்துட்டு சோசியல் மீடியா எங்க பார்த்தாலும் வைரல் ஆகி கொண்டிருக்குது. அதாவது தேசிய தலைவரை ஈழத்தை பேசின பெண்மணி அடி வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஒரு வைரலான வீடியோ போய் கொண்டிருக்குது. எல்லாம் சொன்னா எனக்கு கோபம் வராது, ஆனா இந்த தேசிய தலைவரையும் என் ஈழத்தையும் சொன்னா எனக்கு உண்மையா கோபம் வரும். அப்ப எங்களோட வீக்னஸ் எதுன்னு பார்த்து அதை பாயிண்டா பிடிச்சி இந்த சிங்களத்தின்னு சொல்லி கொண்டிருக்கிற சுஜிகூல் மாதிரியான ஆட்கள் வந்துட்டு அதை ஆயுதமா தூக்கி பேசிட்டு இருந்தவங்க. அவங்க வந்து சுஜிகூல்னு சொல்ற இவங்க வந்துட்டு லைவ போடுவாங்க. லைவ போட்டுட்டு தேசிய தலைவரை பத்தி தலைவரை படத்தை பின்னுக்கு வச்சிருப்பாங்க. தேசிய தலைவரை பத்தி எந்த அளவுக்கு மட்டமா கதைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கதைப்பாங்க. அதுக்கூடாகத்தான் உங்களோட இவைக்கு ஒரு 3 வருஷமா உங்களை தொடர்ந்து இருக்கிறோம், பின்தொடர்ந்துட்டு இப்ப என்ன ஒண்ணும் பண்ண இல்லாம நல்ல மாதிரி சிரிச்சு கழிச்சுட்டு போவாங்க. கடந்த அந்த அப்போலோ ஷர்மிட கேஸுக்கு பிறகுதான் இவங்க வந்து டைரக்டா உள்நுழைஞ்சது உள்ள. அப்போலோ ஷர்மி என்ன நடந்தது? அதாவது அவங்க வயசுல முதிர்ந்தவரோட இவங்க காதல் பட்டு அவர்கிட்ட நிறைய காசு பணம் எல்லாம் எடுத்து நிறைய பிரச்சனை நடந்துருச்சு. அந்த அவங்களுடைய பிரச்சனை மூலம் பல இளம் வயசு பிள்ளைங்க கிட்டத்தட்ட ஒரு 25 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைங்கள் எல்லாமே வீடியோ காலுக்கு போயிட்டு காசு பறிமுதல் அவங்களுடைய உடம்ப காட்டுனதுக்கு பிறகு எடுக்கிறது. சரி, உங்களுக்கு எனக்கும் தானே பிரச்சனை போகுது, யாரும் இல்லைன்னு அதான் அவர் வந்து வீடியோ எடுத்து போட்டுட்டு பிளாக்மெயில் நடந்து அது வலைத்தளத்துக்கு வந்து பப்ளிக்காவே எல்லா லைவ்லயும் வீடியோ எடுத்து போட்டது. முதல்ல இந்த பெண்களை அப்போலோ வந்து இப்ப ஒருத்தர் நானும் நீங்க பேசும்போது நாங்க 2 பேர் ரெக்கார்ட் போகுது, ஒண்ணு நீங்க அப்லோட் பண்ணணும் இல்ல நான் அப்லோட் பண்ணணும். நான் பண்ண மாட்டேன் கட்டாயம், நான் ஒரு பெண்ணின்ற பட்சத்துல நான் வீடியோ எடுக்கவும் மாட்டேன். அப்ப அவர் எடுத்திருக்கிறாரு, எடுத்துட்டு பிரச்சனையா போகும் போது வலைத்தளத்துக்கு கொண்டு அப்லோட் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு இது சார்பா நிக்சன் என்ற சிஎம் கழுகுவேட்டையை சேர்ந்த நிக்சன் உள்நுழைஞ்சி அதை பெருசாக்கி அத மூலம் நிறைய பெனிஃபிட் எடுத்தது. அதாவது காசு பறிச்சு எடுக்கிறதும் அந்த வீடியோஸ அவருடைய 500-600 பேர் இருக்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. இப்ப நான் உங்களை என்னைக்கு ஏசிட்டேன்னு வைங்க, ஒரு வார்த்தை எதிர்த்து காய்ச்சிட்டேன்னா அன்னைக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள அந்த போட்டோஸ் அவ்வளவு இறங்குனா கிட்டத்தட்ட 500-600 பேர் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள குறைஞ்சது 354 பேர் நான் இருக்கும் பொழுதே பார்த்திருக்காங்க ஒரு வீடியோ வந்து விழுந்தோடனே. அதுல இருக்கிற அந்த 300 பேருன்னு வைங்கள ஒரு வாட்ஸ்அப் குரூப் அட்லீஸ்ட் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 வச்சுக்கொள்ளுங்க. அந்த 100 பேரும் பாப்பாங்க. அந்த 100 பேரும் எத்தனை வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள இருப்பாங்க. அப்ப ஆண்கள் கிட்ட ஒரு வீடியோ போனோடனே எல்லா ஆண்களுக்கும் அது பறிமுதல் பண்ணப்பட்ட போறோம். அவங்க கேக்குறது அவனுக்கு காட்டுனா எனக்கும் காட்டுன்னு. இப்படியே பொம்பளை தமிழ் ஈழத்து பெண்கள் இதுல இருக்கிறது கொழும்பானின்று நான் மட்டும்தான், சிங்கள மக்கள் இதுக்குள்ள இல்ல. அப்ப ஈழத்துல இருக்கும் தமிழ் ஈழ பகுதி பெண்கள் தான் இதுல கூட வந்து மாட்டிக்கொண்டது. பிரபாகரனுடைய தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுடைய பிள்ளைகள் என்று சொல்றார்கள் அல்லது அவரை பின்பற்ற என்று சொல்லுகின்ற நிக்சன், பாலமுரளி போன்றவர்கள் இந்த பெண்களை நிர்வாணமாக்கி போடுற வீடியோக்களை சமூக வலைத்தளங்களை ஏத்தி இருக்கீங்க சொல்றீங்க. அதுல முரளிய வந்து அந்த ஸ்கிரிப்டே இல்ல, ஸ்பெஷல் அடிக்கிறது அதுல நிக்சன் தலைமையில தான் அந்த குரூப் உருவாகுது. கழுகுவேட்டை சிஎம் கழுகுவேட்டை என்ற இது. அப்ப இவர்கள் இந்த படத்தை போட்டதுக்கு எந்த பெண்கள் அமைப்புமே யாருமே இது எதிர்ப்பு தெரிவிக்கலையா? ஏன்னா போலீஸ்க்கு போயிட்டும் வேலை இல்ல, பெற்றோர்கிட்டும் சொல்ல முடியல. அதுக்கு பிறகு இந்த வலைத்தளத்துக்கு ஒரு பஞ்சாயத்து மாதிரி நடத்தப்படுது. அதாவது ஒவ்வொரு குரூப்ஸ்குள்ள போயிட்டு அதுல நானும் ஒருத்தி, அதாவது நான் நிக்கிறேன், 7வது கட்டத்துல முடியாம கடைசியில என்கிட்ட தான் வந்து நிப்பாங்க பொம்பளை பிள்ளைகள். ஏன்னா எல்லா பெண்களும் இதுல வந்து பகடுக்காய யூஸ் பண்ணப்பட்டுட்டாங்க. ஒரு பெரிய வியாபாரமாக ஈழத்தமிழ் ஆண்களால மேற்கொள்ளப்படுது. அதாவது புலம்பெயர் தேசத்துல ஐரோப்பா நாடுகள் 14 தாண்டி அங்கால அமெரிக்கா, கனடா இப்படி பல ஊர்களுக்குள்ளேயும் புலம்பெயர்ந்து இருக்கிற ஈழத்துல இருக்கும் தமிழ் ஈழ பகுதி மக்கள். இது பலருக்கும் ஒரு அதிர்ச்சியான தகவலா இருக்கும். நீங்க சொல்ற விஷயம் வந்து அதிர்ச்சியான தகவலா இருக்கும். ஏனென்றா அதாவது இந்த பெண்கள் சிலவேளை தாங்கள் விரும்பியும்
காசுக்கு ஆசைப்பட்டு தங்களை ஒரு ஆண்மகனுக்கு தங்களை காட்டுறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாமலே அவர்கள் அந்த காட்டின காட்சிகள் பதிவு செய்யப்பட்டு முழுமையாக இணையதளம் சமூக வலைத்தளங்கள்ல இந்த ஆண்களால போடப்பட்டு அல்லது அதை போடாம விடுறதுக்கு அவர்கள்ட்ட இருந்து பணம் பறிக்கப்பட்டிருக்கா. உண்மை, அதுதான் உண்மை. இப்ப இந்த அதுல நீங்கள் என்ன செய்தீங்க? உங்களோட பிரச்சனை எங்க வருது இதுல வந்து நான் ஏஷியன் லைவ் என்ன இப்ப இத்தனை வருஷம் இருக்கிறதுனால எனக்கு பிகினிங் நாங்க லைவ் போட்டாலே ஏஷியன் லைவ்ல இருந்து வந்து நிறைய தூசண வார்த்தை எழுதுவாங்க. அதாவது 100 ஏஷியன் லைவ்ன்றது நம்மளுடைய ஈழத்துல இருக்கிற மக்கள், அதாவது ஈழம்ன்றது என்னுடைய நாலேஜ்ல இலங்கை தமிழீழ பகுதி மக்களும் புலம்பெயர்ந்து அரபு நாட்டுகள்ல வாழ்றாங்க. கொழும்பு தமிழர்களும் எல்லாமே சொல்ல போனா தமிழ் பேசும் தமிழர்கள், அதுக்குள்ள இஸ்லாமியரும் அடங்குறாங்க. அதாவது ஈழத்தை சேர்ந்து, அதாவது இலங்கையை சேர்ந்த, சிலோனை சேர்ந்த. அப்ப அதுல பிரிவினையா 2 குரூப்ஸா வருது. ஏஷியன் லைவ் உண்டு, யூரோப் லைவ் உண்டு. யூரோப்ல கனடா ஆஸ்திரேலியாவும் வருது. அது பாகுபாடு இல்லாம யூரோப்பியன் லைவாவும் ஏஷியன் லைவாவும் பிரிக்கப்படுது. இதுல ஏஷியன்ல இருக்கிறவங்க நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஏஷியன் லைவ்ன்றது சமூக வலைத்தளத்துடைய பெயரா? அதாவது அரபு நாட்டுகள் தனியா, சவுதி, சிங்கப்பூர், மலேசியா அப்படி அவ்வளவும் அடங்குது. அதுல எஸ்பெஷலி குவைத், சவுதி, கட்டார், கூடுதலாக குவைத்ல இருக்கிற பெண்கள், ஈழத்துல இருக்க தமிழீழ பகுதி மக்கள், பெண் பிள்ளைங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த நகர்வின் பின்பு யூரோப்பிய நாட்டிலையும் ஈழத்துல இருக்கிற தமிழீழ பகுதியில் இருக்கிற பெண்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டு வந்துட்டாங்க உள்நுழைஞ்சி. அதாவது இந்த சமூக வலைத்தளங்கள்ல இருக்கிறது ஆண்களா பெண்களா அல்லது 2 பிரிவினரும் இருக்கணுமா? 2 பேரும் 50-50, 50%. ஆனா இந்த சமூக வலைத்தளங்களை இயக்குறது ஆண்களா பெண்களா? ஆண்கள் தான் கூட வந்து அட்ராட்சகம் பண்ணிக்கொண்டு பெண்களை வந்து அடிமைப்படுத்தி கொண்டு பாலியல் துஷ்பிரயோகமும் அவங்களுடைய மானத்தை விளையாண்டு கொண்டிருக்கிறது ஆண்கள். இப்போ எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நீங்க உங்களுக்கு தெரிந்த வரை? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வலைத்தளத்துல உலாவார ஒரு 100% விதமான பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 10% சேஃபா இருக்கிறாங்க. அதுல எடுத்துக்கொண்டா குடும்பமா டிக்டாக் பண்றவங்க, அவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது, சும்மா ப்ராப்ளம் இருக்கும். அண்மையில கூட லண்டன் இளபதி ஆலயத்துடைய தலைவர் பெண்களுடைய படங்கள் ஒன்றெண்ட போட்டு கமெண்ட் பண்ணியிருந்தார். ஜெயதேவன், ராஜசிங்கம் ஜெயதேவன் என்றவர். அதே மாதிரி கன்சன்டைன் என்ற இன்னொருவரும் படங்களை போட்டு, பெண்களுடைய படங்களை போட்டு எழுதியிருந்தார்கள். சோ இது இப்ப நீங்கள் சொல்ற விஷயம் இதுக்கும் மோசமானது. இது இந்த அடுத்த கட்டமாக போயிருக்கு. அவர்களை வச்சு பணம் பறிக்கிறது, உருவத்தை மாத்தி போடுறது. ஆனால் இதுல ஒரு ஷாக்கிங் ஆனது என்னென்றால், அதிர்ச்சி ஆனது என்னென்றால், இது எல்லாத்தையும் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை வைத்துக் கொண்டு இவர்கள் செய்யறது ஒரு அதிர்ச்சியான விஷயமா கன பேருக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சும் வந்து அவங்களால ஒன்னும் பண்ண முடியல. அதான் ஏன் அவர்களை பண்ண இல்லாம இருக்கு? அவர்கள் தங்களை விடுதலை புலிகள் என்று அடையாளப்படுத்துறதால உங்களால ஒன்னும் செய்ய இல்லாம இருக்கா? அவர்கள் எப்படி தங்களை விடுதலை சொல்லுகிறார்கள்? அதாவது இப்ப இந்த வலைத்தளத்துல முதல்ல இந்த பெண்களோட கான்செப்டுக்குள்ள நான் வரேன். அதுக்கு பிறகு இதுக்கான உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்கணும். அப்ப உங்களுக்கு புரியும் இவங்க என்ன பண்றாங்கன்றது. இப்ப இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்க ஆண்கள் உண்மையில பாவம் தான். இந்த கலாச்சாரம், அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று சொல்லி ஒரு கல்யாணத்தை கட்டி பண்ணது பிறகு மனைவி அங்க இருப்பாங்க பிள்ளைகளோட. இங்க அகதி விசாவை எடுத்து போட்டுட்டு வேற வழி இல்லை. தேவைகள் இருக்கு, ஒரு மனிதனின் உடல் தேவைகள் இருக்கு. இது வந்து எங்களுடைய ஒன் டைம் லைஃப். இப்ப நான் கூட ஒருத்தன் கூட அப்படியே வாழ்ந்து கொண்டு இருந்த ஒரு ஆள் தான் வந்து. சோ வந்து எங்களுக்கு சிந்திக்க டைம் இல்லை எங்களை பத்தி, அந்த தேவண்டி இல்ல. பட் ஆண்கள் இன்னக்குள்ள அவங்க தனியா லோன்லியா இருக்கும் போது எந்த உறவும் இல்லை. அதுவும் ஐரோப்பா நாட்டுகள்ல வாழும் பொழுது கூட வந்து இங்க வந்து கிளாமர் பாக்குறாங்க ஒரு விஷயங்கள். அவங்கள குறை சொல்லியும் இல்லை. பட் அவங்க போய் சேர்ற இடம் பிள்ளையா இருக்கு. ஒண்ணு கஷ்டப்பட்டுட்டாவது தேங்காய் சம்பளம் சோத்தை அது சாப்பிட்டுக்கிட்டு கொண்டாட்டி பிள்ளைகளோட இருக்கணும். அப்படி இல்லையா அவங்கள எங்க கிட்ட எடுத்துக்கொள்ளணும். குடும்ப வாழ்க்கை சரி போவில்லையா இன்னொரு லைஃப் தேடுறது வந்து தப்பு கிடையாது என்று சொன்னா ஒரு துணை வேணும். அப்ப இவங்க லான்லியா இருக்கும் பொழுது, இப்ப ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும், அதாவது ஈழத்தை பொறுத்த வரைக்கும் டைம் டிஃபரன்ட். ஓடி உழைக்கிறாங்க, 2 நேரம் வேலை, ரெஸ்ட் எடுக்க முடியல, அப்புறம் நோய் வருது, பார்க்க யாரும் இல்ல. ஆண்கள் இன்றைக்குல அவங்க பாவம் தான் நான் சொல்லுவேன். பெண்கள் இன்றைக்குல குழந்தைகளோட அவங்களோட டைம் போயிடும். பத்திரமோ ஏசுறமோ அந்த வேலையிலே எங்களுக்கு டைம் போயிடும். எங்களுக்கு சில விஷயங்களை சிந்திக்க டைம் இல்லை. எப்பவுமே விழுந்து தூங்கணும்னு சொன்னா அவ்வளவு டயர்டா இருக்கும். பட் இவங்க லான்லியா தனியா இருக்கும் பொழுது இவங்க
ஈழத்துல இருக்கும் தமிழீழ பகுதி, ஸ்பெஷலா நான் பேச வேண்டியது தமிழீழ பகுதி பிரபாகரனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த மக்கள் இன்னைக்கு நினைச்சு ரொம்ப கவலை. ஏன்னா பொம்பளை பிள்ளைங்கனாலே ஒரு பொக்கிசம். பிரபாகரனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவர் தமிழீழமா கேட்ட அந்த பகுதி அவரோட ஈழமா ஒரு நாடை உருவாக்கி நடத்தி இருந்தார். அவர் இருக்க வரைக்கும் அவ்வளவு பாதுகாப்பு இருந்துச்சு. அவருடைய விஷயங்களை பார்த்து நான் வியந்து, உண்மையா சொல்ல போனா என்னுடைய லவ் தான் நான் சொல்லுவேன். என்னுடைய இதயம் கவர்ந்த ஒரு ஆண் மகன் அவர். வயசு எனக்கு தேவை கிடையாது. என்னன்னா அவர் சின்னத்துல இருந்து ஒரு நேசிக்கிற ஒருத்தி. ஒரு ஆணை பார்த்தேன். ஒரு ஆணுன்னா இப்படியா, இப்படி இருக்கணுமா, இப்படிப்பட்ட ஒரு ஆம்பளை வேணும் வாழ்க்கை தோணு அப்படின்ற ஒரு வியந்த மனிதன் தான் அவர். கொழும்புல பிறந்து வளர்ந்த எனக்கு நிறைய தெரியாது. நான் யூரோப் வந்ததுக்கு பிறகு நிறைய அவரை பத்தி கேட்கறதுக்கு பாக்குறதுக்கு அந்த எனக்கு அமைஞ்சது. வீட்டை இருக்கும்போது ஈழத்துல அப்பா பேசுவாரு கூட இவரை பத்தி. இப்ப நாங்க லைவ்ல இருந்து பேசக்குள்ள 10 பேர் கேட்கிற மாதிரி அவரை சுத்தி சின்ன பசங்க இருந்து எல்லாம் அவ்வளவு வியப்பா கேட்டுட்டு இருப்பாங்க. அவ்வளவு சொல்லுவாரு. அப்பா பறந்துதான் படிச்சாரு, கொழும்பு தான். சோ அப்ப அதை கேட்டு 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 எனக்குள்ள ஒரு இது. இப்ப இலங்கையில நாங்க இருக்கும் பொழுது ஈழத்துல அந்த பிரச்சனைகள் நடக்கும் பொழுது அங்க குண்டு வச்சுட்டான், பிரபாகரன் வச்சுட்டான்னு ஏசுவாங்க. இவர் ஏசும் பொழுது எனக்கு அவரை ஏச போல அவரு கூட எனக்கு ஈர்ப்பு அதிகமானது. யார் இவர், இவங்க எல்லாம் இவ்வளவு கதறாங்க பதறாங்கன்னு பார்க்க ஆசை. நாங்க வீட்டுக்குள்ளே வளர்ந்த ஆட்கள் தானே. சோ எங்களுக்கு தெரியாது. வீட்டுல அம்மா 6 குழந்தைங்க, வீட்டுக்குள்ளே எங்களுக்கு விளையாடுறதுக்கு இருக்கிற எல்லாம் 2-3 வருஷம் எல்லாமே. சோ வெளியே அனுப்ப மாட்டாங்க. அப்ப இவரை பத்தி அப்பா தான் பேசுவாரு. பேசும்போது அடுத்த வீட்டு அலசு வீடு, கொழும்புல சின்ன சின்ன குட்டி குட்டி வீடு தானே, ஒரே ஒரு ரணகலமா இருக்கும். ஒரு பம் பிளாஸ்ட் பண்ணினாலே இவரை ஏசுறது, இப்படி டெமலோண்டு ஏசுவாங்க. எங்களை தமிழ்னால இதுகள் கொட்டி, இது சிங்களத்தை சொல்லுவாங்க கொட்டியா, டெமலோ இவங்களை மறண்டோனே என்று சொல்லி ஏசுவாங்க. அதாவது பொதுவாவே தமிழ் பேசும் மக்களை புலிகளிட்டு தான் சொல்லுவாங்க, திரஸ்தவாதி தான் சொல்லுவாங்க சிங்களவங்க. அப்ப இப்ப இது ஒரு பக்கத்துல இருக்க, இந்த தமிழீழத்து பெண்கள் பிள்ளைங்க அவ்வளவும் சுகபோக வாழ்க்கை விரும்புறது தப்பு கிடையாது. பாவங்கள் என்ன பண்ணுவாங்க, யுத்தம் இருக்கிற காலத்துல அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த ஒழுக்கம், உடுப்பு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து எல்லாம் கோடுமே ஒழுக்கமா இருந்தது. புலம்பெயர் தேசத்துக்கு போயிட்டு அவங்க புள்ள குட்டிகளோட இவங்க அங்க நல்ல ஆட்டம் பாட்டம் இப்படி சன்னும் போது மத்தவங்களுக்கு பார்க்கும் பொழுது ஆசை வரும். இப்ப இவங்க என்ன செஞ்சாங்க, இந்த ஆண்களை நோக்கி இந்த டிக்டாக் வலைத்தள ஒரு பெரிய பாலமா அமைஞ்சிட்டு, அதாவது ஈஸியா உட்கார்ந்த இடத்துல இருந்து காசு, காமம், பிளாக்மெயில் எல்லாத்தையுமே ஒரு அடங்கி ஒரு கைக்குள்ள கொடுத்திருக்கு. ஆடாம ஓடாம அசையாம வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு வாஷ்ரூம்க்கு போனாலோ, கிச்சன்ல சமைச்சு கொண்டோ, இப்படி உட்கார்ந்து கொண்டோ, தூங்கி கொண்டோ ஒரு விஷயத்த அடையக்கூடியதா. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, லைவ் வழிய சிலவங்க அவங்களுடைய கவலைகளை சொல்லுவாங்க. இதுக்குள்ள ஒரு உறவா அழகா டிராவல் பண்ணிருக்கேன் நான் பண்ணுனேன். அவ்வளவு சுஜுனாலே பிடிக்காதவங்க இல்ல, சுஜுனாலே ஒரு மரியாதை. சுஜுன்னு என்ன நடந்தாலும் சுஜுட லைவ்ல வந்தா தூங்க முடியும். சோ அப்படி ஒரு இருந்த ஒருத்தரை இப்படி தமிழ் மக்களுக்கு இடையில கொண்டு போயிட்டு இப்படி எனக்கு பண்ணினது எனக்கு ஒரு பெரிய ஒரு வேதனை. ஏன்னா நான் ஒரு நேசிச்ச உயிர்கள், நேசிச்ச மக்கள், தமிழீழ மக்கள். எனக்கு அது நான் இன்னும் வரைக்கும் இல்லைன்னா அந்த சம்பவத்துக்கு பிறகு நான் கல்லு மாதிரி இருந்துட்டு இருக்கிறேன். எனக்கு சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. இன்ன வரைக்கும் என் கண்ணுல இருந்து ஒரு துளி கண்ணீர் வரல. அன்னைக்கு அடிக்கும் பொழுதும் கூட நான் அந்த இடத்துல இசைப்பிரியா அவங்களுடைய அந்த அவமான ஒரு கான்செப்ட் தான் என் மைண்டுக்குள்ள பிக்ஸ் ஆகுது. இப்படித்தானே இத்தனை ஆம்பளைங்க இருந்து அவங்களை இப்படி பண்ணினக்குள்ள இப்படி நின்னாங்கன்னு இருந்ததையா. பிரபாகரனுடைய மகளான்னு கேட்க, ஐயோ நான் இல்லைன்னு அந்த வார்த்தை. ஏன்னா எந்த ஒரு இடத்துல ஒரு மனுஷனுக்கு ஒரு இதயத்தை ஒரு பாதிக்கிற ஒரு விஷயங்கள் இருக்கும். நாங்க பெண்கள் இன்றைக்குள்ள நான் சரியான சாஃப்ட். சோ எனக்கு ஒரு முக்கிய புள்ளிய சொல்றீங்க. அதாவது இசைப்பிரியா எவ்வாறு கொடுமைப்படுத்தப்பட்டாரோ, இலங்கையுடைய இராணுவத்தினரால் எவ்வாறு கொடுமைப்படுத்தப்பட்டாரோ, அதே போல ஈழத்தமிழ் பெண்களை புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஈழத்தமிழ் ஆண்கள் சமூக வலைத்தளங்களூடாக அதே காரியத்தை செய்கிறார்கள் என்று சொல்றீங்க. உண்மை, அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களுடைய அந்த பெண்களுடைய அல்லது அந்த போராளி பெண்களுடைய ஆசையை மையமாக வைத்து வலையை விரித்து அவர்களை இதுல வீழ்த்தி அவர்களை இந்த சமூக சீரழிவுக்குள் புலம்பெயர்ந்த ஈழத்தமிழ் ஆண்கள் தள்ளுகிறார்கள். சொந்த காசை கொடுத்தாங்க, அது மாவீர குடும்பத்தின் புள்ளையோ இல்ல அது போராளி குடும்பத்தின் புள்ளையோ, அந்த புள்ளை என்ன விரும்பினா அதை நான் வச்சிருக்கேன். அது தொடர்பு தந்தவரும் கவலைப்படக்கூடாது. அது எங்க வேலைக்கு வந்துட்டா நான் மெக்காகிற மாதிரி ஐயோ நான் நல்லவன்னு சொல்ல மாட்டேன். ரொம்ப கேடு கேட்டவன். சரியா, அந்த வேலையில எந்த சொந்த காசை கொடுத்து ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்யறோம்னா அந்த பொம்பளைக்குள்ள இந்த கட்டிலுக்கு வரணும். நன்றி, வணக்கம். இதை தொடர்பு தந்தவரும் விரும்பி விளங்கிக் கொள்ளணும், தொடர்பு தராதவரும் விளங்கிக் கொள்ளணும். இதோட அவங்க இந்த தொடர்பு போகணுமா இல்லையான்றதை நீங்க என்ன முடிவெடுத்துக் கொள்ளணும்.
பொறுப்புல இருக்கிற அனைவருக்கும் ஒன்று சொல்றேன். நாட்டுல இருந்து கொண்டு நான் உதவி செய்யற ஆக்கள்கிட்ட தம்பி அங்க நீங்க பொம்பளைய கேட்டாங்க அதை கேளுங்க, நான் உதவி செய்தா சொல்றேன். அதாவது ஆமிஸ் வந்து வாண்டடா போயிட்டு போராளி பெண்களை வந்து அசிங்கப்படுத்த கிடையாது. அத இருந்தவங்களும் நிறைய சொல்லியிருக்கிறாங்க, வந்து பாதிக்கப்பட்ட பெண்களும் சொல்லியிருக்காங்க, காப்பாற்றப்பட்டும் இருக்கிறாங்கன்னு. அவங்க யுத்தத்தின் நிமித்தம் செஞ்ச ஒரு விஷயம். நீங்க அதாவது இசைப்பிரியாவுடைய சம்பவம் நிகழ்ந்தது ஒரு யுத்த காலத்தில். இது வந்து முற்றிலுமாக ஜனநாயகம் பேசப்படுற நாடுகள்ல இருந்து கொண்டு ஒரு சமாதான ஒரு சமூக இயல்பு சூழல்ல வச்சு அந்த பெண்கள், இளம் பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்க, மானபங்கப்படுத்தப்படுறாங்க. அதுவும் புலம்பெயர் ஈழத்தமிழர்கள், ஈழத்துல இருக்கிற தமிழீழ பகுதி மக்கள் பிரபாகரனை நேசிக்கிறவங்கன்றாங்க, அண்ணண்ட வளர்ப்புன்றாங்க, எங்கட தலைவன்ன்றாங்க. நாங்க இப்படி தாண்ட இவங்க இப்படி பண்ணுறது வந்து ஒரு அராஜகம். அத ஒரு பெரிய வந்து ஒரு அவமானப்படுத்த, அதாவது பிரபாகரன் ஒரு மனிதர், அதாவது அவருக்கு பல பேர்கள் இருக்கு. மிஸ்டர் பிரபாகரன் நான் சொல்றேன். நான் யார் வந்து எனக்கு சொன்னாலும் நீ தலைவன் சொல்லுன்னு சொல்ல மாட்டேன். நான் வந்து போராளி கிடையாது. நான் அவருடைய தலைமை கீழே ஒரு உறுப்பினரான இருக்க இல்லை. ஏன்னு சொன்னா அவர் ஒரு போர் வீரர். தனக்கு வந்து ஒரு பதவி வேணும் என்று சொல்லி எந்த ஒரு இடத்துலயும் கேட்கல. பதவி கொடுக்கப்பட்ட அவர் ஒரு ராணுவ தளபதியா தான் இருந்தார். அவருக்கு பதவி கொடுக்கப்பட்டது, அவர் அதை எக்ஸப்ட் பண்ணல தானே. எங்களுக்கு இதுதான் ஒரு வெள்ளை ஷர்ட் கொடுத்திருப்பாரு அந்த பேட்டி நான் பார்க்கும்போது. தட்டிட்டே சொல்லுவாரு, நாங்க எங்களுக்கு ஈழத்தை தான் இதை கேட்கிறோம், நாங்க எனக்கு பதவி தேவை கிடையாதுன்னு. சரி, அப்படிப்பட்ட இப்ப நீங்கள் அவரை நேசிக்கிறதாக, அவரை காதலிக்கின்றதாக அவருடைய இதை விதந்து சொல்றீங்க. இப்ப அவரை பின்பற்றுறவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் மிக மோசமாக நடந்து கொண்டாலும் நீங்கள் உங்கள் உரையாடல்கள்ல அவரையும் அப்படி பேசி இருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுது. அப்படித்தானே வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இல்லையே, எந்த ஒரு இடத்துலயுமே அப்படி ஒண்ணு இல்லையே. இருந்தா எனக்கு பதிவிட சொல்லி எனக்கு தாழ்மையோட அவரை பயன்படுத்தி நீங்க பேசி இருக்கிறீங்களா? நோ, இல்ல, எப்படியுமே இல்ல. நான் எனக்கு கடந்த ஒரு 8 மாசம் 9 மாசத்துக்கு முதல்ல அந்த அப்பலோ ஷர்மிட பிரச்சனைக்கு இன்வால்வ் ஆக வேண்டாம்னு சொல்லி பிரச்சனை ஒரே இன்டைரக்டா பண்ணிட்டே இருந்தாங்க. இதை விடு சும்மாரு, உனக்கு தேவையில்லைன்னு இல்லை. நான் சொன்ன அப்படி முடியாது, எனக்கு தெரியும் இதுல விளைவு எங்க முடியும் இருந்தாலும் பரவாயில்ல. பொம்பளை பிள்ளைங்க என்னை நம்பி வந்து நிக்கும் பொழுது என்னுடைய குரலுக்கு பவர் இருக்கனால தானே வராங்க. இப்ப என்னுடைய குழந்தையோட போட்டோ போட்டு 9 வயசுல எடுத்த மகளோட போட்டோ போட்டு சுஜுகூல் வேணா இவளுடைய மகளை டேஷ் பண்ணுறவங்க வந்து பண்ணுங்கன்னு டிபி போட்டு ஒரு லைவ் பண்ண 1,50,000 அந்த லைவ் இந்த டிபிய போட்டா அட்லீஸ்ட் 100 பேருக்கு மேலேயாவது போவாங்க. சரியா, 100 பேருக்கு மேலேயாவது அந்த லைவ்ல நிப்பாங்க. அதுல ஏசுற ஒவ்வொருத்தரும் பணம், ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து பணம் கொடுக்கப்பட்டது. அதுக்கு அந்த மகள், உங்களோட மகளை நீங்கள் நிக்கிற படத்தை போட்டு இவர்கள் இந்த மோசமான செயலை செய்த பிறகுதான் நீங்களும் இதற்கு சவாலாக பேச துவங்குறீங்களா? அது நான் வந்து ரிவெஞ்ச் எடுக்கல. ஏன்னா இது சகஜமா அந்த சம்பவம் எப்ப நடந்தது? உங்களோட மகளை கிட்டத்தட்ட போன வருஷம் 8ஆம் மாசம் அப்படி தொடங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பவும் நீங்கள் கிட்ட அந்த தகாத வார்த்தைகளை பயன்படுத்துற இல்ல. ஏன்னா அதுக்கு முதல்ல ஒரு 1 year பேக்ல 2 years பேக்ல என்ன கூட இருந்து ஒரு தமிழீழத்து புள்ளத்தான் புத்தளத்தை சேர்ந்தவன் நிறைய உதவி செஞ்சிருக்கேன். அவங்க எல்லாம் கேரக்டர்ஸ் வந்து 0 எடுக்கிறதுக்கு இல்ல. அப்படி இருந்து நான் அணைச்சுக்கொள்வேன். யாரும் ஒதுக்க முடியாது, ஒதுக்க கூடாது. அப்படி இருந்து நிறைய பண உதவிகள் செஞ்சு எல்லாம் இருக்க ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லைவ்ல ஒரு சின்ன விஷயம் ஏதாவது நாங்க எதிர்த்து பேசிட்டா உடனே அந்த போட்டோஸை போட்டு வீடியோ இறக்குனாங்க முதல்ல. ஏன்னா 7 வருஷமா என்னுடைய ஐடியிலே இருக்குது போட்டோஸ் எல்லாம். ஃபேமிலியா தான் நான் டிக்டாக் பண்ணிருந்தது பிகினிங். அது 7 வருஷம்னால ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அப்ப 7 வருஷத்துக்குள்ள ரொம்ப வீடியோஸ் தானே ஆக கீழே போயிரும். அப்படி பண்ணி நான் ரிவெஞ்ச் பண்ணல. எனக்கு இன்னார் பண்றாங்கன்னு தெரியும். இப்ப நானும் நீங்களும் பேசினா இந்த ஸ்கிரீன்ஷாட் ஒண்ணு வருதுன்னா ஒண்ணு நீங்க போடணும், நான் போடணும். என்னுடைய பர்சனல் விஷயங்கள் நான் வெளியே கொண்டு வர்றது கிடையாது. எனக்கு அது அவசியம் இல்ல. அந்த வீடியோவை யார் போட்டது? அது ஒரு பெண் ஒன்று தான் போட்டாங்க, எனக்கு கூட டிராவல் பண்ணவங்க. நான் அதை பார்த்துட்டு எனக்கு கண் கலங்கிச்சு. நான் அவாய்ட் பண்ணிட்டு போயிருவேன் ஒரு விஷயத்த. ஓகே, நொந்துட்டு சரி தெரிஞ்சுட்டா கேட்க மாட்டேன். எனக்கு தெரியும் மனசுக்கு நீங்க செஞ்சீங்கன்றது. எல்லாருமே இளம் ஆண்களா அல்லது திருமணமானவர்களும் இருக்கணுமா, வயதானவர்களும் இருக்கிறார்களா? ஆண்கள்ல எல்லாருக்கும் பிடிக்கும், சின்ன குழந்தை கூட நீ பிடிக்கும். அவ்வளவுக்கு இருந்தது ஒரு ஆள் சொன்னா. ஒரு கிட்டத்தட்ட
5% போலீஸ்ல இந்த ரிப்போர்ட் கொடுத்தனே அவங்க பார்த்ததுல 86% ஆண்கள் தானே ஃபாலோ பண்றாங்க. அதுல இல்ல ஒரு 40 எங்கட ஏஜ் குள்ள இருக்கிறாங்க. அதாவது 82-90 கிட்ஸ். அதாவது நான் 82-90 கிட்ஸ்ல இருக்கிற ஆக்கள் விட ஒரு அந்த ஏஜ் ஆக்கள் கூட ஃபாலோ பண்றாங்க. சின்ன பசங்க கூட பிடிக்கும் கண்ணு வந்து நிப்பாங்க வந்து. அந்த டைம்ல எல்லாம் நீங்கள் இந்த தகாத வார்த்தை பிரயோகங்கள் எதுவும் இருக்கல? இல்ல. இப்ப அந்த சம்பவம் அந்த காணொளி எடுக்கப்பட்டது அந்த ஐடிக்குள்ள போயிட்டு பாருங்க. ஏலரசன் என்ற ஐடி, அதுக்கு உரிமையாளர் இலங்கையில இப்ப இருக்கிறாரு. அவருடைய பேர் வந்து லங்கன் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. என்ன பேர்? லங்கன் என்று சொல்லுவாங்க. அவருடைய இன்னொரு பேர் ஒன்று இருக்கு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆக்சுவலி நான் உங்களுக்கு பிறகு சொல்றேன். இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இந்த கதை அவ்வளவு ஒரு நீளமான கதை ஒண்ணு. நான் பேசிக்கா அந்த ஈழ பெண்களுக்கு நடந்த அநீதியையும் ஏன் நீங்க பெண்களுக்கு இப்படி செய்றீங்க, அதாவது இவங்க பண்ணுற விபச்சாரம், ஏசியன் லைவ்ல ஒரு விபச்சாரம், யூரோப்ல ஒரு விபச்சாரம். அதாவது யூரோப்ல எப்படி பண்றாங்கன்னா, நேரடியா ஒரு பெண்ணோட போயிட்டு இருந்துட்டு அந்த வீடியோவை எடுத்து அதை விக்கிற வேலை, பிளாக்மெயில் பண்ணி லட்சக்கணக்கு யூரோல கேக்குறாங்க பெண்களுக்கிட்ட. அதாவது காதல், நீங்க லிவிங் டுகெதர் லைஃப் நார்மலா விட்டு தானே இப்ப அது முழுக்க பண்றது ஈழத்துல இருக்க தமிழ் ஈழ பெண்களும் ஆண்களும். நான் பார்த்த வரைக்கும் கொழும்பு தமிழனோ கொழும்பு சிங்களவனோ கொழும்பானோ பண்ணுறது அது நார்மல். பட் இங்க வந்து பார்த்தா தான் புலம்பெயர் தேசத்துல தமிழ் ஈழத்து மக்கள் பண்ணுற அட்டூழியங்களும் அட்டகாசங்களும் முடியல. இப்போ பெண்கள் போராடுறாங்க, அதே நேரத்துல ஆண்களும் போராடுறாங்க மான மரியாதைக்காக. இந்த 2 கேட்டகரியில எது வேணாலும் எப்படி நடந்தாலும் பரவாயில்லன்னு வாழ்ற 50% ஆண்களும் பெண்களும் அவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. பட் அந்த ஒரு உண்மையான காதலை அன்பையும் கொடுத்துட்டு இருக்க ஒரு 25% ஆண்களும் பெண்களும் போராடுறாங்க மானத்துக்காக. அன்றைக்கு என்ன நடந்தது? ஈழத்தை பத்தி கதைக்கக்கூடாது. ஈழத்தை பத்தி கதைக்கக்கூடாது. சுஜி, ஈழத்தை பத்தி கதைக்கக்கூடாது. ஈழத்தை பத்தி கதைக்கக்கூடாது. இனிமேல் ஈழத்தை பத்தி கதைக்கக்கூடாது. தலைவர படம் எடுக்கணும். சுஜி சொல், தலைவர படம் எடுக்கணும். தலைவர படம் எடுக்கணும். அது ஒரு ஹர்ட். அதே பசிக்கு நிக்கிற பிள்ளைகிட்ட அவுத்து காட்டுன்னு கேட்டுட்டு 1500 ரூபாய்க்கு போராளிட வைப்ப கூப்பிடுறாங்க. வீடியோ பெருமையா 264 தமிழீழத்து பெண்கள் பிள்ளைகளோட வீடியோ வச்சு பிளாக்மெயில். நீ அவனுக்கு காட்டினா எனக்கும் காட்டு. சொல்ல போனால் இங்க பெண்ணியம் பேசுகின்ற புலம்பெயர்ந்து வாழுகின்ற பல பெண்களோட ஒப்பிடுகின்ற பொழுது நீங்கள் மிக தெளிவாக இந்த விஷயங்களை கையாளுறீங்க. பகுதியை தாண்டின எல்லா மக்களுமே பாதிக்கப்பட்டோம். நாங்க வைக்கிற கார்டெக்ஸ் இந்த கலட்டி செக் பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் விடுதலை புலிகள். ராணுவத்திலேயும் கூட குறிப்பிட்ட சிலர் படு மோசமாக நடந்து இருக்கின்றார்கள். அது வந்து சிங்கள மக்கள் மீது அந்த குற்றச்சாட்டு நாங்க வைக்கலாம். இந்த இனப்படுகொலை சிங்களவங்க செஞ்சாங்கன்னு சொல்றது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இந்த 3 விஷயம் எங்களுடைய ஈழத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் அகதியும் கிடையாது, அனாதையாவும் கிடையாது, இனப்படுகொலையும் செய்யப்படல. மக்களிடையில இருக்கிற கருத்து முரண்பாடு, சிங்களவன் என்றாலே இனப்படுகொலைக்காரன், தமிழன் என்றாலே தீவிரவாதி, இந்த 2 கோட்பாடு அகலணும். சிங்கள சொல்லாதீங்க, சுஜிக்குள் சொல்லுங்க, கொழும்பு சிங்கள சொல்லாதீங்க, இந்த 2 சொல்லாதீங்க. நான் சுஜிக்குள் ஜூலியட் என்ற பெயர்.